இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. தேர்ந்த மருத்துவர்களோடு ஒரு அற்புதமான தலைப்பை கடந்த வாரங்களில் நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை, ஒரு மையப்பொருளை நம்ம ஒரு தலைப்பாக எடுத்து குழந்தையுடைய வளர்ப்பு நிலையில் பெற்றோருடைய பங்களிப்பில், அதுவும் குறிப்பாக பெற்றோருடைய மனநிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்களால் குழந்தைங்களுடைய வளர்ச்சியில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, என்னென்ன சவால்களை எதிர்கொள்கிறாங்க, என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்கன்றத அவ்வளோ டீட்டெயில்டாக பேசிகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய துறையிலிருந்து, அவங்களுடைய நேரடி அனுபவங்களிலிருந்து அதை அழகாக நம்மள்கிட்ட பகிர்ந்துட்டுருக்குறாங்க. அதே போல் நம்மளுடைய டாக்டர் சில்வா அவர்களும் அதை அழகாக அப்படியே தொகுத்து என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத அப்படியே ஒவ்வொன்றா கேட்டு வாங்கிட்டுருக்குறோம். உண்மையிலே உங்களுக்கு இந்த வாரங்களில் இந்த தலைப்பு ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். நிச்சயமாக உங்களுடைய குழந்தை வளர்ப்பில் இது உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கும். அடடா, இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, நாம் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் உறவினர்கள் நண்பர்கிட்ட சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சியை யூடியூப்லேருந்து அந்த லிங்க்கு கூட எடுத்து ஷேர் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் போன வாரங்களில் என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்து வந்துடலாமா? அம்மாக்களுக்கு மட்டும்தான் மன நோயா, அந்த இதை பிரச்சனை வருதா? அப்பாக்களுக்கெல்லாம் இல்லையா? மென்னுக்கு வர்றதுக்கு டயக்னோசிஸே இல்லை. ஸோ இந்த பையன் என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணான் அப்படின்னாக்கா, அவங்க அப்பா மாதிரியே பிஹேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவங்க குழந்தைய பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுற வரைக்கும் அந்த பேரண்ட்ஸுக்கு அந்த குழந்தையோட உண்மையான நேச்சர் ஆஃப் பிஹேவியர் தெரியாது. 2 இது இருந்தால் தான் அந்த குழந்தை நல்லா வளர முடியும். முடியாதுன்ற வார்த்தைங்கிறது இல்லை, அதை கண்டிப்பாக நம்ம மாற்றலாம். சரி, என்னென்ன பார்த்தோம் போன வாரம் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப்பில் பார்த்துட்டோம். வாங்க நம்ம தொடர்ந்து பேசலாம். 2 சினாரியோஸ் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன அந்த சிங்கிள் பேரண்ட் விஷயத்தில், அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் நான் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது என் மதர் ப்ராட் ஹர் 8th ஸ்டாண்டர்ட் கேர்ள். அந்த மதர் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, இந்த 8th ஸ்டாண்டர்ட் பொண்ணு என்னை அம்மான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறா. இந்த பாஸ்ட் 6-7 மந்த்ஸாக இவ யார் கூடயோ ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கா. அந்த ஆளை மட்டும்தான் இவள் மதிக்கிறா. என்ன ஒரு கான்செப்டாக, என்ன ஒரு விஷயமாக கூட என்னை வீட்டில் மதிக்கிறதே இல்லை. ஷீ இஸ் அ சிங்கிள் பேரண்ட், அப்பா கிடையாது, இவங்க ஒன்று தான் வளர்க்குறாங்க. தென் ஐ ஸ்டார்டட் டிக்கிங் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, பேசிக்கலி இப்போ அம்மா மட்டும் வளர்க்குறாங்கன்னா ஹவு த மதர் வில் பி, குழந்தைகிட்ட எப்படி நடந்துகிட்டு இருந்திருப்பாங்க? ஒரு பொன் குழந்தை, அப்பா இல்லாதனால கொஞ்சம் ஓவர் ப்ரொடெக்ஷனாக இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு 2-3 ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நான் தனியாக வளர்க்குறேன், சொசைட்டி தப்பாக சொல்லிடக்கூடாது, அப்பா இல்லாமல் வளர்ந்த குழந்தைன்னு சொல்லிடக்கூடாது. நான் என்ன தான் ஏர்ன் பண்ணாலும் ஐ எம் இன் சப்போர்ட் ஆஃப் சம் அதர். என் அண்ணனோ என் தம்பியோ சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ நான் ரெஸ்பான்சிபிளாக உன்னை வளர்க்கணும். அப்போ நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன், ஒழுக்கமாறு, டிசிப்ளின்டாரு, இதை பண்ணு அதை பண்ணு அப்படி. நான் வீட்டில் தொடர்ச்சியாக அவளுக்கு நான் கமாண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், நான் அவளை திட்டிக்கிட்டே இருக்கேன். அப்படிங்கும்போது அந்த குழந்தை ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு, அவள் கூட ஒருத்தன் ஃப்ரெண்ட்லியாக பேசினான், நான் இருக்கேன் உன்னை பார்த்துக்கிறதுக்கு, உனக்கு எதாவது பிரச்சனையாக என்கிட்ட சொல்லு. தட் வேர்ட் she label as love. அப்போ யார் என்னை அக்கறையாக பார்க்குறாங்களோ அதை நான் லவ்னு நினச்சிக்கிறேன். அது அப்பாவாக இருந்திருந்தா அது அப்பா மேலே இந்த லவ்வாக இருந்திருக்கும். அப்போ வெளியில் தேவை இருந்திருக்காது. அது அப்பா இருந்திருந்தானா அம்மாவும் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த சிங்கிள் பேரண்ட்டில் நாங்கள் மேக்ஸிமம் பார்க்குற கேசஸ் இட்ஸ் நாட் ராங், நாங்கள் சொல்லலை. குழந்தைய ஸ்ட்ரிக்டாக வளர்க்குறது வேறு, பயமுறுத்தி வளர்க்குறது வேறு. இந்த டிஃப்ரென்ஸ் தெரியாமல் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்க்கணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்குள்ளேயே போய் நீ ஏதாவது தப்புன்னா நான் பயங்கரமாக உன்னை திட்டுவேன் அப்படிங்கிறது குழந்தை எப்படி எடுத்துக்குதுன்னா, நான் சொன்னால் நீ என்னை திட்டுவேன், அது எனக்கு பயம், நான் ஏன் தேவையில்லாமல் உங்ககிட்ட சொல்லணும், மறைச்சிட்றேன், அது ஈஸி எனக்கு. அப்போது அப்படியே அந்த ஆட்டிடியூடு போக குழந்தையோட பிஹேவியர் டோட்டலாக மாறிடுது. தான் வீட்டில் இருக்கிற அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறது அந்த குழந்தைக்கு புரியவே இல்லை. இதுவே அந்த யாராவது ஒரு பையனாக இருக்கட்டும், இல்லை பொண்ணாக இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஹூவர் இட் இஸ், அவங்க மேலே இருக்கிற அந்த பாசம் பெருசாக தெரியுதே தவிர அம்மா கஷ்டப்படுறா, அம்மாவோட விஷயம் அது புரியவே இல்லை. இது ஒன் கைண்ட் ஆஃப் நீங்கள் சொல்கிற அந்த சிங்கிள் பேரண்டிங்கில் அந்த குழந்தையோட மனநிலைமை. இதனால் அல்டிமேட்லி மதர் இஸ் கோயிங் டு கெட் அஃபெக்டட். அவங்களால அதை தாங்கிக்கவே முடியல. எனக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு, என் ஹஸ்பண்ட் இல்லை, நான் நல்லா தான் வளர்த்தேன், ஆனால் அவள் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறா, என்னை எதிரியாக பார்க்குறா அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லேயே அவங்க அம்மா டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்க. இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு யூனிக் சினாரியோ என்னென்னா, அம்மாவுக்கு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வந்திருக்காரு, ஒய்ஃபுக்கு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு 2 குழந்தைங்களோட கூட்டிகிட்டு வந்திருக்காரு. எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கா டாக்டர், பசங்களையும் எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கா, என்னையும் திட்டுறா, பசங்களையும் திட்டுறா, சரியா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ரொம்ப கோவப்படுறா அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டாந்தாங்க. அப்போது அவங்கக்கிட்ட திருப்பி பேச என்ன ஆயிடுச்சு அப்படின்னா,
ஆக்சுவலி த ப்ராப்ளம் இஸ் வித் த ஃபாதர். அவங்க அப்பா வந்து கடை வச்சுருக்காரு. ஸோ காலை 9 o'clock போனால் நைட் 10 மணிக்கு தான் வருவார். இவர் 10 மணிக்கு வர்ற அப்பா என்ன பண்ணுறாருன்னா, எப்போ பாரு குழந்தைங்க அம்மா கிட்ட தான் இருக்குது, ஸோ அப்போ அவகிட்ட தான் பாசமாக இருப்பாங்க, நம்ம எப்படி குழந்தைங்கள நம்ம பக்கம் திருப்புறதுன்னு சொல்லிட்டு 10 மணிக்கு மேலே ஹி சிட்ஸ் வித் த சன். ஒரு 6 வயசு 8 வயசு பசங்க தான், 2 பசங்க. அவங்கள 10 மணிக்கு மேலே தூங்காதீங்களா, வாங்கடா நம்ம கிரிக்கெட் மேட்ச் பார்க்கலாம், வாங்கடா நம்ம வெளில போகலாம், நைட் அவுட், அந்த பசங்களை கூட்டிட்டு அப்போ தான் அவங்க வந்து இவங்க கூட அட்டாச் ஆவாராம். அப்போ அதுக்காக நிறைய விஷயங்கள் செய்ய பசங்க முன்னாடியே அம்மாவை வந்து இன்சல்ட் பண்ணுறது. அவள் கிடக்கிறா, என்ன நான் வாங்கி தரேன்டா உனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறது. அவங்க ஏதாவது ஸ்ட்ரிக்டாக நோடா இது சாக்லேட் கிடையாதுன்னு சொல்லிட்டா இவர் வந்து வேணும்னே வந்து வாங்கி தருது. அப்போ தான் குழந்தைங்க வந்து இவர் மேலே அட்டாச்சாக இருப்பாங்களாம். அப்போ see the attitude of the father. அப்போ அந்த குழந்தையோட விஷயத்தை என் பக்கம் திருப்புறதுக்காக he started doing all these things. ஒரு அவங்க அந்த அம்மா இங்கே என்கிட்ட வர்றதுக்கான காரணம் என்னென்னா, அந்த பசங்க சொல்லிட்டாங்க, நீ தேவையில்லை, எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்துருவார், நீ யார் வேண்டான்னு சொல்கிறதுக்கு, எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்துருவார், நீ ஒன்றும் இதை வேண்டான்னு சொல்ல தேவையில்லை. ஸோ இந்த ஆட்டிடியூடு வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியல. அப்போ இவங்களால அந்த ஹஸ்பண்ட்டையும் சொல்லி புரிய வைக்க முடியல, ஹஸ்பண்டுக்கும் தான் பண்ணுறது தப்புன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ பேரண்டிங் பொறுத்த வரைக்கும் இஃப் இட் இஸ் அ ராங், மதர் அண்ட் ஃபாதர் 2 பேரும் சேர்ந்து தப்புன்னு சொன்னால் தான் அந்த குழந்தைக்கு தப்புன்னே புரியும். எக்ஸாக்ட்லி இதுதான் உண்மை. நீங்கள் ஒரு விஷயம் தப்புன்னு சொல்கிறீங்கன்னா அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து தப்புன்னு சொல்லணும். நீங்கள் ஒருத்தர் தப்புன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை உங்கள் சைடு வந்துடும். ஏன்னா அதுக்கு வந்து வேணும், நமக்கு சார்பாக இருப்பாங்க, நம்ம சைடில் யார் இருக்கிறாங்க, அதுதான் வேணும் குழந்தைக்கு. எல்லாரும் இல்லை அப்படி தானே, எனக்கு என்ன வேணும், எனக்கு வந்து எனக்கு கிடைக்கணும், அல்டிமேட்லி எனக்கு அது கிடைக்கணும். அப்போ யார் பக்கம் நான் இருக்கணும்? அப்போது அது வந்து ஃபாதர்ஸ்க்கு வந்து ரொம்ப பெருமையாயிடுது. பாரு அம்மா வேணான்ட்டு என்கிட்ட வந்துட்டா அப்படிங்கிறது பெருமையாக எடுத்துக்கிறாங்க. பட் அல்டிமேட்லி அவங்க குழந்தைய கெடுக்கிறாங்கிறது அவங்களுக்கு புரியல. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமும் நான் பார்த்துருக்கேன். இந்த பேரண்டிங்கில் நான் குழந்தைய கவர் பண்ணுங்கிற எக்ஸ்ட்ரீமும் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நெக்லெக்ட் பண்ணவங்க, மேபி டெத்தாக இருக்கட்டும், இல்லை வேறு ஃபேமிலி ஷிஃப்ட் ஆகிட்டாங்க, வேறு கல்யாணம் பண்ணிட்டாங்க, என்னவாக இருந்தாலும் அந்த நெக்லெக்டட் சைல்டையும் நான் பார்த்துருக்கேன். 2மே வந்து ஆக்சுவலி சஃபர்ஸ். குழந்தைங்க தான் நிறைய பாதிக்கப்படுறாங்க. இந்த நெக்லெக்டட் ஃபாதர் நெக்லெக்டட் சைல்டில் சிங்கிள் பேரண்ட் சைல்டுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும் சார். இப்போது உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட யார் கற்றுக் கொடுத்தா? எனக்கு மறந்து போச்சே, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல்ல, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. பெரியப்பா ஒரு ஃபாதர் ஃபிகர் தான் கற்றுக் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஏன்னா இன்னைக்கு மதர்ஸ்க்குமே அந்த தைரியம் இருக்குது, நான் குறைச்செல்லாம் சொல்லலை. பட் அந்த விழுந்தா பார்த்துக்கலாம்டா, நீ விழு நான் பார்த்துக்கிறேன், நீ கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, நீ ஓட்டு, அந்த கான்ஃபிடென்ஸை யார் தராங்களோ அப்போ தான் அந்த குழந்தைக்கு அந்த எக்ஸ்ப்ளோரிங் கெப்பாசிட்டி இருக்கும். புதுசாக ஒரு விஷயத்தை செஞ்சு பார்ப்போம், அது சரியாக வருது தப்பாக வருது, பட் செஞ்சு பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். அந்த எக்ஸ்ப்ளோரிங் கெப்பாசிட்டி வரணும்னா அந்த ஃபாதர்லி ஃபிகரில் யாராவது இருக்கணும். சில டைம் மதர்ஸ் எடுத்துக்கிறாங்க, அந்த ஃபாதர் ஃபிகரை மதர் எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கெலாம் உங்கள் அப்பா ஸ்ட்ரிக்டா அம்மா ஸ்ட்ரிக்டா, இந்த கேள்வி இன்னைக்கு கேட்க முடியாது இல்லையா? இன்னைக்கு வந்து மதர் ஸ்ட்ரிக்ட்டு, ஃபாதர்ஸ் எல்லாம் பயங்கர செல்லம். அது அப்பா பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் மதர் ஸ்ட்ரிக்ட் ரோல் எடுத்துக்கிறாங்க. அப்பாலாம் ரொம்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. முன்னாடிலாம் அப்படி இருக்காது, ஃபாதர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அம்மாலாம் கொஞ்சம் லீனியண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அது இன்றைக்கி மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் இப்போது ஃபாதர் மதர் ஜெண்டர் பேசுகிறத விட அந்த ஃபாதர்லி ரோல், அந்த நான் இருக்கேன் நீ பண்ணு அப்படிங்கிற அந்த ரோலுக்கு ஒரு ஆள் இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தையோட எக்ஸ்ப்ளோரிங் கெப்பாசிட்டியாக இருக்கும். அதை ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி. ஐயோ விழுந்துட்டோமே அப்படிங்கிறத வந்து என்ன சொல்லுவாங்க, ஐயோ ஏன்டா விழுந்த நீ, இனிமேல் இந்த வேலையே செய்யாத, இனிமேல் நீ சைக்கிள் ஓட்டினா பாரு அப்படின்னு சொல்லாமல், விழுந்துட்டு தானே பரவாயில்ல எந்திரி இன்னொரு தடவை ஓட்டலாம், அது சொன்னால் தான் அதுக்கு வந்து அந்த ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணிக்கவும் தெரியும். ஓகே அடுத்ததாக ஸ்டெப் பண்ணலாங்கிற ஆட்டிடியூடு வரும். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஃபாதர் அப்படிங்கிற அந்த பார்ட் வந்து குழந்தையோட டெவலப்மெண்ட்டு பிஹேவியரல் சேஞ்சில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது நீங்கள் சொன்ன மாதிரி சரியான மனநிலையில் இருக்கிற ஃபாதர். எக்ஸாக்ட்லி, அதான் ரொம்ப முக்கியம். the thing in the father mental disorders-ல மென்டல் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 2 விஷயம் சொல்லணும் நான். ஒரு விஷயங்கிறது நம்மளோட ADHD, தட் இஸ் அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ், படிக்கிறதுல கொஞ்சம் சம்டைம்ஸ் கஷ்டமாக இருக்கலாம், நம்ம ஆல்ரெடி இது பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா ஆட்டிசம். ஸோ இந்த மாதிரி சில விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஜெனட்டிக் ப்ரீடாமினன்ஸ் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் நிறைய டைம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம அந்த ஃபாதர் ஒரு பர்சனுக்கு இருக்கும், பட் அது பிஹேவியராக பெருசாக ஒன்று தெரியாததுனால அது விட்டுருவோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேமிலியில் ஒரு பையனும் ADHD ஒரு அப்பனும் ADHD-யாக இருக்கும்போது பெரிய ப்ராப்ளம் வந்துடுது. அது நிறைய டைம் அந்த ஒரு மதருக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிய மாட்டேங்குது அந்த ஒரு கேஸ் சினாரியோவை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தைங்கிறது, இதுக்கு நமக்கு ட்ரீட்மெண்ட் என்ன மெடிசன் போகணுமா அப்படிங்கிறது வேறு. அதை தவிர அவங்க சொல்கிற மாதிரி நம்ம உட்கார்ந்து பேசணும்,
யார் யார் என்ன ரோல் எடுக்கிறீங்கன்னு சொல்லி. அது சில சைக்காட்ரிக் இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்குது. வேற சில ப்ராப்ளம்ஸுங்கிறது பெருசு, மாத்திரை எடுக்கணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், கரெக்டாக டாக்டர் கிட்ட போகணும், இந்த மாதிரி விஷயமும் மென் பொறுத்த அளவுக்கு இருக்குது. பட் தியர் ரோல் இஸ் லேட்டர் ஆன் ஆஃப்டர் 4-5 இயர்ஸ்ங்கிறது அவங்களோட ரோல் ரொம்ப அதிகம். ஒரு ஃபாதராக அந்த ஒரு மிஸ்ஸிங் இருக்கும்போது குழந்தையோட வளர்ப்பில் கண்டிப்பாக இஷ்யூஸ் வருது. இப்போ இந்த மென்டல் இல்னஸில் அது பெற்றோர்கள் வளர்ப்பில், குழந்தைங்களுடைய அந்த வளர்ப்பில் வந்து அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும், இப்போ 2 பேருமே சமமாக வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க இல்லைங்களா? சம வாய்ப்பு, சம பங்கேற்பு. இதில் இவங்களுக்கு மன பிரச்சனை இருக்குது, இல்லை இவருக்கு மன பிரச்சனை அப்படின்லாம் இல்லாமல் பொதுவாகவே பேரண்டிங்கில், பெற்றோர் வளர்ப்பில் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிற பெற்றோர்கள், என்ன சொல்கிறதுனா மன அழுத்தம் உள்ள பெற்றோர்களாக இருக்கட்டும், இல்லை மன சிதைவு உள்ள பெற்றோர்களாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட பெற்றோர்களால் வளர்க்கப்படுகிற குழந்தைங்களுடைய நிலை என்ன, அது எப்படிப்பட்ட நிலையில் அந்த வளர்ப்பில் இருக்கும்? ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அப்பாவோ அம்மாவோ இப்போ ஃபேமிலியில் இருக்காங்க. ஸோ அப்பாவுக்கு இன்கேஸ் ஒரு ஸ்கிசோஃப்ரினியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. அது வந்து நம்மளோட ஒரு மேஜர் மென்டல் இல்னஸ்னு சொல்லலாம். ஸோ ஸ்கிசோஃப்ரினியா அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்பாவுக்கு ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி யாரோ பேசுகிற மாதிரி இருக்கிறது. ஸோ இல்லைனா ஏதாவது டவுட்ஸ் இருக்கும், அவங்க ஃபேமிலியே வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க, அவரை வந்து ஹார்ம் பண்ண பார்க்குறாங்க, இல்லை அவர் மனசில் நினைக்கிற விஷயம் மற்றவங்களுக்கு தெரியுது, இல்லை வெளியிலேருந்து யாரோ அவரை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க, வெளியில் இருக்கிறவங்க டவுட்ஸ், இல்லை அப்பாவுக்கு வந்து அம்மா மேலே வந்து டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரீட் பண்ணாமல் அப்பாவுக்கு வந்து அந்த எபிசோட் போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா, ஸோ ஃபேமிலி வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அது ஒரு வளர்கிற குழந்தை பார்க்குதுனாக்கா அந்த குழந்தைய அது எமோஷ்னலாக ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். அந்த குழந்தைக்கு ஒன்றும் புரியாது, வீட்டில் என்ன நடக்குது, ஏன் அப்பா வந்து அம்மாவை எப்போ பார்த்தாலும் அடிக்கிறாரு, எதுக்கு அம்மா வந்து கோவப்படுறாரு, ஏன் ஃபேமிலியில் வந்து பயந்து இருக்கிறாரு, எப்போ ஏன் அப்பா ரூமுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்றது அந்த குழந்தைக்கு வந்து புரியாது, ஒரு கன்ஃபியூஷனுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த குழந்தை என்ன ரீசன் நம்மளால் இருக்குமோன்னு கூட சில குழந்தைங்க வந்து திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த குற்ற உணர்ச்சி அந்த குழந்தைக்கு வந்து மேபி கேரி ஓவர் ஆகி அவங்களோட டெவலப்மெண்ட்டில் ஃப்யூச்சரில் அதை அஃபெக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி ஃபேமிலியில் வந்து இந்த மாதிரி மென்டல் இல்னஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த குழந்தை ஆல்ரெடி வந்து ஒரு வல்னரபிள் ஃபேக்டர் தான் அது. ஸோ ஆல்ரெடி அந்த குழந்தை ஒரு ரிஸ்க் ஃபேக்டரில் இருக்குது. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படி போயிட்டு இருக்கும்போது அது இன்னும் கூட கொஞ்சம் அதுக்கு ஆட் ஆன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே சாதகமான சூழ்நிலை இல்லாமல் போயிடும் இல்லைங்களா இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற பெற்றோர். ஸோ அப்பா வந்துட்டு இன்கேஸ் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு ப்ராப்பராக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு யூஸ்வலாக வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கம்யூனிகேஷன் டெஃபிசிட் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து மற்றவங்களோட அந்த எமோஷன்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ மற்றவங்களுக்கு என்ன தேவைன்றதை அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அவங்களால வந்து ஒழுங்காக சில பேரால் பார்த்துக்க முடியாத நிலைமையில வரைக்கும் இருக்காங்க. ஸோ அது ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்காதவங்கள பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்கேஸ் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நல்லா ஃபாலோஅப்பில் போயிட்டுருக்கவங்க நல்ல லைஃப்பும் லீட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இல்லை அவங்க அப்பா ஒரு வேளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு, ஒரு எபிசோட் வந்துருச்சு, ரொம்ப பிரச்சனைனால அட்மிட் ஆகிருக்காரு அப்படின்னா அந்த குழந்தைக்கு மனநலம் வந்து ரொம்பவே அந்த டைமில் அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ அப்பா எதுக்காக ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு தெரியல, என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஸோ எமோஷ்னலாக அந்த டைமில் அந்த குழந்தை ரொம்பவே பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியலாக அவங்க ரொம்பவே அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அப்பாவுக்கு வேலை போயிடும், வேலை இல்லாததுனால நல்ல ஸ்கூலில் அந்த குழந்தையால் படிக்க முடியாது, அகாடமிக் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், ப்ளஸ் ஸ்டிக்மான்ற ஒரு பிரச்சனை வரும். உங்கள் அப்பாவுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ஸ்கூலில் அந்த குழந்தைக்கு மற்ற குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிச்சு பேச ஆரம்பிப்பாங்க, அந்த குழந்தைய புலி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஃபேக்டர்ஸ் நிறையவே அந்த குழந்தைக்கு அஃபெக்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. அதே இந்த பிரச்சனை அம்மாவுக்கு இருந்ததுனாக்கா நம்ம முன்னாடி பேசின மாதிரி அந்த அட்டாச்மெண்ட் பிரச்சனை இருக்கும், அம்மாவால் குழந்தைய நல்லா பார்த்துக்க முடியாது, அந்த ப்ராப்பர் கேர் கொடுக்க முடியாது, குழந்தையோட நீடை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஸோ அப்பா வந்து அம்மாவோட ரோல் எடுக்க வேண்டியிருக்கும், இல்லை தாத்தா பாட்டி யாரோ வந்து அம்மாவோட ரோல் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். ஸோ ப்ராப்பராக பேரண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னாக்கா இந்த பிரச்சனையிலேருந்து குழந்தையோட இந்த எமோஷனல் டிஃபிகல்ட்டிஸ்லேருந்து நம்ம குழந்தைகளை வெளியே கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். கம்யூனிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இப்போ நீங்கள் பேசுகிறது சிசோஃப்ரெனியாவில் சொன்னீங்க இல்லைங்களா, கண்டிப்பாக அவங்களோட கம்யூனிகேஷன். ஸோ அவங்க ஒரு இப்போ ஒரு அப்பா ஒரு குழந்தைகிட்ட போய் ஏதோ விழுந்துட்டா குழந்தைக்கு அடிபட்டுருச்சு, ஐயோ பாவமே அடிபட்டுருச்சுன்னு தூக்கி பேசி அது மாதிரி பண்ண மாட்டாங்க. இல்லை தட் இஸ் வாட் நீங்கள் சொல்கிறது, இந்த பேசிக் கம்யூனிகேஷன். குழந்தை ரொம்ப நேரமாக அம்மா வரல, வேலையிலேருந்து லேட் ஆகுது வரதுக்கு, அப்பா வீட்டில் இருக்காங்க, நான் பசிக்குதா உனக்கு சாப்பாடு வேணுமான்னு கூட கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயம் தான் நம்ம சொல்கிறது இல்லையா. அந்த ஒரு சோஷியல் கம்யூனிகேஷன், ஒரு இமோஷனல் கம்யூனிகேஷன் ஃபாதர் அண்ட் டாட்டர் ஒரே வீட்டில் இருந்தாலும் அந்த சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு சரியா எடுக்கலைன்னா இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கம்யூனிகேஷன் பற்றி? நீங்கள் என்ன மாதிரி இஷ்யூஸ் நினைக்கிறீங்க? கம்யூனிகேஷன் பேசிக்காகவே அப்பா அம்மா எப்படி பேசிக்கிறாங்களோ ஒருத்தருக்கு ஒருத்தர், அவங்க 2 பேரும் எப்படி பேசிக்கிறாங்களோ அதை பார்த்து தான் குழந்தை கற்றுக்கும். இப்போ மொபைல் டிவி மீடியாஸ் நிறையா வந்தாலுமே அதோட ரேட்டிங் ஜாஸ்தியாக இருந்தாலுமே
அப்பா அம்மா எப்படி அந்த குழந்தைகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அதை தான் அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. நெக்ஸ்ட் லெவல் தான் சொசைட்டி, பியர் குரூப் இன்ஃப்ளூயன்ஸ், அது எல்லாமே. ஸோ இப்போது பேசிக்காக அவங்க எதனால் வந்து அந்த கம்யூனிகேஷனால் வர ப்ராப்ளம்ஸ் என்னென்ன வரும்னா, ஸ்கூலில் நடக்க அந்த டிரான்ஸ்பரண்ட்டே இருக்காது அவங்கக்கிட்ட. குழந்தைக்கும் அந்த பேரண்ட்ஸுக்கும் இடையில அந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்காது. எல்லா உண்மையும் இப்போ ஸ்கூலில் நடக்கிறது அத்தனையும் போய் அந்த குழந்தைங்க வந்து வீட்டில் வந்து கம்யூனிகேட்டே பண்ண மாட்டாங்க, பயப்படுவாங்க. இது சொல்லலாமா வேண்டாமா, சொன்னால் அப்பா எப்படி என்ன சொல்லுவார், அம்மா என்ன சொல்லுவாங்க, ஒரு உண்மைத்தன்மை இல்லாமல் இருக்கும், வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கும். சார் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, 2 பேருமே தப்பு பண்ணால் 2 பேருமே ஈக்குவலாக இது பண்ணணும். அது அந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக பாசிட்டிவிட்டியாக இருக்கட்டும் நெகட்டிவிட்டியாக இருக்கட்டும். ஸோ 2 பேருமே ஈக்குவலாக ஒரே மாதிரி இது பண்ணுவோம். தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டு, அது ஏன் தப்பு ரைட்டு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் 2 பேருமே, ஒருத்தர் ரொம்ப ஹையர் செல்லம் கொடுக்குது, ஒருத்தர் ரொம்ப லோவாக, இது எல்லாமே கம்யூனிகேஷனில் இருந்து தான் பேசிக்காக வர்றது. நான் ஒரு பேஷண்ட் பார்த்தேன், 2 டைப் ஆஃப் ஃபேமிலி நான் பார்த்துருக்கேன். அதில் ஒரு டைப் ஆஃப் ஃபேமிலி என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக அவங்க என்னோடய ரிலேட்டிவ் தான், எனக்கு அக்கா, அவங்க தான். அக்காவோட குழந்தை ஒரு 2 வயசு இருக்கும். ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு வந்து 14 இயர்ஸ், ரொம்ப ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த 2 வயசு குழந்தை, நான் ஃபஸ்ட் அவங்க ஊருக்கு போகிறேன், அவங்க வேற ஒரு இஷ்யூக்காக அந்த என்னோடய அக்காவுக்கு நான் வந்து கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியது இருந்தது, ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம்காக. ஸோ போகிறேன், ஒரு 2.5 வயசு தான் இருக்கும் அந்த குழந்தைக்கு. வாங்க உட்காருங்க, தண்ணி குடிங்க எல்லாம் சொல்லுது. எனக்கு உண்மையாக ரொம்ப ஷாக்காக இருந்தது. இது வந்து ஒரு 10 இயர்ஸ் நான் பேக் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஒரு 2.5 வயசு குழந்தை வாங்க உட்காருங்கன்னெலாம் சொல்லுது அப்படின்னு. அது அவளோட அக்காவும் அப்படியே தான், ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக, ரொம்ப இதாக. அவங்க அப்பா வந்து எந்திரிச்சு நிற்கிறாங்க, அந்த 2 குழந்தைங்களுமே எந்திரிச்சு நிற்கிறாங்க. வாங்கப்பா என்ன வாங்கிட்டு வந்தீங்க, என்னது அக்காவுக்கு கொடுங்க. ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன் பேட்டர்ன்ஸ் பேசுகிறாங்க. ஸோ இது எல்லாமே பேரண்டிங்லேருந்து தான் வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க அம்மா எப்படி பேசுகிறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க, வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு சொல்லு, ரிசீவ் பண்ணு, உட்காரவை, மரியாதையை கொடு, தண்ணி கொடு, இப்படி பேசுகிற விதத்தில் தான் அந்த குழந்தைங்க கற்றுக்குது. இன்னொன்று என் அக்கா பொண்ணு என்ன பண்ணுவான்னா, காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பி, இப்போ வரைக்குமே அவளுக்கு அந்த ஹேபிட் இருக்குது, காலைல ஸ்கூலுக்கு கிளம்பி வேனில் ஏறினதுலேருந்து வேன் டிரைவர் என்ன பேசுகிறாரு, அவர் என்ன யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, கிளாஸ் ரூமில் டீச்சர் என்ன சாரீ கலர் கட்டியிருக்காங்க, என்ன டிசைன் இருக்குது, ஈவினிங் முடிச்சுட்டு வர வரைக்கும் அவள் ஸ்கூலில் என்னென்ன விஷயங்கள் பார்க்குறா, கேட்குறா, பண்ணுறா, சுற்றி என்னென்ன நடக்குது, அத்தனை ஈவினிங் வந்து ஒரு 2 hours ஸ்டோரியாக அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா உட்கார வச்சு சொல்லுவாள். தட் ஷோஸ் த கம்யூனிகேஷன் வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி இல்லை. ஸோ சிசோஃப்ரீனியா பொறுத்த அளவுக்கு நீங்கள் என்ன வாட் வி ஆர் ட்ரைங் டு சே இஸ் தட் ரோல் மாடலிங். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் இங்கே வீட்டில் அவங்க பார்க்குறதும் இல்லை, அதனால் அது ஒரு மாதிரி டிஸ்ட்ரெஸ் ஆயிடுது. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாது, அப்படியே அவங்க ஒரு அடல்ட் ரிலேஷன்ஷிப் கிட்ட அதுக்கப்புறம் அவங்க போகும்போதும் சரி, அவங்களுக்கு அந்த ஒரு கம்யூனிகேஷன் ஒரு லேக் வருது, அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஒரு அட்டாச்மெண்ட்டு வருது கொஞ்சம் கம்மி அப்படின்னு தான் நீங்கள் சொல்ல வரீங்க. இன்றைக்கி குழந்தைங்க கிட்ட செல்ஃபோன் போனதுக்கான காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? பேரண்ட்ஸ்னுடைய ப்ராப்பர் கம்யூனிகேஷன், தொடர்பு இல்லாத ஆட்டிடியூட் இல்லையா? ப்ராப்ளம் அப்படிங்கிறதோட மென்டல் இல்னஸ்ன்னு நான் சொல்லவே வரல. பட் பேரண்ட்னால தான் இன்றைக்கி குழந்தைகிட்ட அந்த செல்ஃபோன் இருக்குது. இதில் ஒரு பகுதி என்ன யோசிக்கிறாங்கன்னா, என் குழந்தை 1 வயசுலேயே ஃபோன் ஆன் பண்ணிக்கும், யூடியூப் போயிடும், சேனல்லாம் மாற்றிக்கும், இதெல்லாம் ஒரு பெருமையாக பேசுகிற ஒரு ஃபேக்டராக எல்லாருமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம எவ்வளோ தான் நம்ம இன்டர்நெட் அடிக்ஷன், ஃபோன் அடிக்ஷன் எவ்வளோ பேசினாலுமே வந்து இந்த பேரண்ட்ஸோட அந்த ஆட்டிடியூட், நான் என் குழந்தைகிட்ட உட்காந்து பேச எனக்கு நேரம் இல்லை, நான் எப்படி அவனை அமைதியாக வச்சுக்கிறது, ஃபோனை கொடுத்தா அமைதியாகிடுவான், எனக்கு அவனை வெளியில் விளையாட விட பயமாக இருக்குது, அவன் போய் கெட்டு போயிடுவானோ, அதனால் நான் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறேன். அப்போ வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணுன்னா ஒரே க்ரைட்டீரியா ஃபோன் ஆல் டிவி. டிவினா அந்த சம் கார்ட்டூன் சேனல்ஸோ, இல்லை ஃபோன்னா வாட் எவர் யூ கேன் வாட்ச். இப்போ இந்த ஃபோன் குழந்தைங்க கிட்ட போய் சேர்றதுக்கான காரணமே வந்து இன்றைக்கி இருக்கிற பேரண்டிங் தான் அதுக்கான காரணம். இப்போது ஒரு பர்டிகுலர் பர்சனாலிட்டி சொல்லணும் அப்படின்னா பார்டர் லைன் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது சொல்கிறேன், யாருக்காவது இருக்கான்னு ரிலேட் பண்ணிக்கோங்க. எனக்குன்னு யாருமே இல்லை, எப்போவுமே நான் தனிமையாகவே இருக்கேன், ஒரு எம்டியாகவே ஃபீல் பண்ணுறேன், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்கும், அதையே யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியும், எப்போவுமே தன்னை பற்றி ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துக்கிட்டே இருக்கும், நம்ம அவங்கள மாதிரி இல்லை, நம்ம அவங்கள மாதிரி அழகாக இல்லை, அவங்கள மாதிரி முடி இல்லை, அப்புறம் ரொம்ப கோவம் வரும், அப்புறம் ரொம்ப எக்ஸஸாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, எனி இம்பல்சிவ் பிஹேவியர் ரொம்ப அதிகமாக இருக்கும், பயங்கர ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டுறது, அதுமாதிரி யாராவது பார்த்தா பயங்கரமாக பாவப்படுறது, கையில் இருக்கிறதெல்லாம் தூக்கி கொடுக்குற அளவுக்கு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க நிறைய சூசைட் அட்டம்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சனாலிட்டியை தான் வந்து பார்டர் லைன் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். இவங்கக்கிட்ட அந்த குழந்தை வளர்கிறது வந்து அது குழந்தை எவ்வளோ அப்சர்வ் பண்ணிக்குதோ அவ்வளோ தூரம் தான் இருக்கும். அந்த ஆக்சுவலாக வந்து இட் இஸ் நாட் அ டிசீஸ்,
இது டிசீஸ் ஆகும்போது தான் ப்ராப்ளம். இது ட்ரைட்ஸோடு இருக்கும்போது எல்லாத்துக்குமே கொஞ்சம் ட்ரைட்ஸ் இருக்கும். பட் இது ஒரு டிஸார்டராக மாறிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து இதுதான் அப்சர்வ் பண்ணும் அந்த குழந்தை. அப்போ அந்த குழந்தைக்கு இதுதான் கரெக்டுன்னு தெரியும். இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ கோவப்படணும், அப்பாலாம் கோவப்படுறாரு, அப்போ நம்மளும் கோவப்படணும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அதை பர்ஸ்ட் அவுட் பண்ணி அது ஒரு பெரிய சீன் ஆக்கி அதை பேசுகிறதா இருக்கட்டும், அது நடந்துக்கிறதா இருக்கட்டும், அது ஒரு விஷயமாக க்ரியேட் பண்ணும்போது குழந்தை அதை அப்சர்வ் பண்ணிக்கும். குழந்தையும் அதே பர்சனாலிட்டியோடு தான் இருக்குமான்லாம் சொல்ல முடியாது. பட் அது அந்த குழந்தையோட அந்த லைஃப் அந்த சைல்டுஹுட் லைஃப்பை வந்து அது ரொம்ப பாதிக்கும். இதே மாதிரி ஒரு அப்சசிவ் கம்பல்சிவ் பர்சனாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா எப்படி சொல்கிறதுனா, சிலர்லாம் பாருங்கள் பயங்கர நீட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. சின்னதாக களைஞ்சிருந்தா கூட அவங்களுக்கு பிடிக்காது. திருப்பி எல்லாத்தையும் களைச்சி போட்டு திருப்பி அடுக்குவாங்க. ஒரு இடத்துக்கு போகணுன்னா டான் போகணும். இவங்க மட்டும் சுத்தமாகவும் கரெக்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை, கூட இருக்கவங்களையும் அதே மாதிரி எதிர்பார்ப்பாங்க. நீ ஏன் இவ்வளோ அது சுத்தம் இல்லாமல் இருக்க, நீ ஏன் இப்படி இருக்கேன்னு அவங்களையும் சேர்ந்து திட்டுறது. எனக்கு ரீசெண்டாக ஒரு கேஸ் வந்தது. மதர் தான் வந்து சொன்னாங்க, எனக்கு சுத்தமாக இல்லைன்னா எனக்கு பிடிக்காது டாக்டர். நான் ஒரு தடவை துணி துவைச்சி காய போட்டு அது யாராவது டச் பண்ணிட்டாங்கன்னா நான் திருப்பி எடுத்து துவைப்பேன். எனக்கு வந்து வீடு நான் வெச்ச மாதிரி இருக்கணும், எனக்கு அது களைஞ்சிருந்தால் எனக்கு பிடிக்காது. அப்போ குழந்தைங்க எப்படி அப்படி நீட்டாக இருக்க முடியும்? குழந்தைங்க கலைக்க தான் செய்யும். அதை வந்து அவங்களால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. குழந்தைய போட்டு பயங்கரமாக திட்டுறது, அவங்க மேலே கோவப்படுறது. ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த குழந்தை வந்து இந்த அம்மாவை பார்த்தாலே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வேண்டாம், நீ என்ன எப்போ தான் என்னை திட்டிகிட்டே இருக்க, என்னை ரொம்ப அடிக்கிற, இதெல்லாம் எனக்கு வராது எனக்கு. அப்போ வந்து அந்த அட்டாச்மெண்ட் வந்து போயிடுது. அப்போ அது அட்டாச்மெண்ட் ஃபிகராக ஒரு தாத்தாவையோ ஒரு பாட்டியோ அப்படி அது தேட ஆரம்பிச்சிருது. அப்போ அப்படி தாத்தா பாட்டிக்கிட்ட இருக்கிறதும் நமக்கு கஷ்டமாக இருக்குது. என் குழந்தை என்னை பார்த்து வெறுக்கிறா, அப்பா தாத்தா பாட்டிக்கிட்ட தான் அட்டாச்சாக இருக்கா அப்படிங்கிறது இவங்களால ஏற்றுக்க முடியல. ஸோ இதுதான் அந்த பர்சனாலிட்டி இஷ்யூஸ்ன்னு சொல்கிறது. ஸோ அது டிஸார்டர் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது குழந்தையோட அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலையும் அந்த குழந்தையோட அந்த வளர்ப்பையும் பிஹேவியரும் பயங்கரமாக பாதிக்கும். அந்த பர்சனாலிட்டி சேஞ்சஸ்க்கும் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அது என்ன சேஞ்ச், அது எப்படி நம்ம ஹெல்ப்புக்கு போகணும்? எக்ஸாக்ட்லி இந்த டிஸார்டர் அப்படின்னாவே இந்த 3 விஷயம் நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஹார்மிங் இருந்துச்சுனாவே அது டிஸார்டர் தான். ஹார்மிங்னா அவங்களுக்கு ஏதாவது என்ன தன்னைத்தானே ப்ளேம் பண்ணி தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறது, இல்லை குழந்தைங்களை காயப்படுத்துறது, அதெல்லாம் இருந்தாவே அது டிஸார்டர் தான். ஸோ இது வந்து வழக்கமாக வந்து எனி பர்சனாலிட்டி வந்து ஒரு 18 இயர்ஸ்க்கு அப்புறம் இட் வில் அடல்ட் அண்ட் இட் வில் மெச்சூர் சம்திங்ஸ். அது ஒரு மாதிரியாக மெச்சூர் ஆகிடும், இட் வில் கோ ஆன் போயிடும். டிஸார்டராலாம் கன்வெர்ட் ஆகாது. பட் ஒருவேளை அது டிஸார்டர் ஆச்சுன்னா இட் நீட்ஸ் ட்ரீட்மெண்ட், இட் நீட்ஸ் கவுன்சிலிங். ஸோ நம்ம இவ்வளோ தூரம் நாங்கள் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணதில் நான் இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு நேர்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு சைக்காட்ரிக் டிஸார்டர், அது ஒரு மனநிலையில் ஒரு பிரச்சனை இருக்குது, அது ஒரு மதரோ ஃபாதர், ஒரு அப்பாவோ அம்மாவுக்கோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அது ஒரு ப்ராப்ளமோ அது கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அது ஒரு மதருக்கு இருந்தால் ஒரு ஃபாதருக்கோ, ஃபாதருக்கு இருந்தால் மதருக்கோ, ஆர் ஒரு ஃபேமிலி, அதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ண, அது ஃபஸ்ட்டு பார்ட். ரெண்டாவது பார்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு நீங்கள் ப்ரெக்னென்ட், அது நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த நேரத்தில் பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகிக்கிங்க. ஏன்னா அவங்க மாத்திரை மாற்றுவாங்க, இல்லைனா அதுக்காக என்ன தேவை ட்ரீட்மெண்ட்டோ கண்டிப்பாக அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. உங்கள் ப்ரெக்னென்சி ஃபுல்லாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக செகண்ட் பார்ட் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். மூணாவது பார்ட், ப்ரெக்னென்சி மாசமாக இருக்கும் போது தாய்களுக்கு நிறைய சப்போர்ட் தேவைப்படும். சில பேர் சும்மா அழுவாங்க, சின்ன விஷயம் 10 நாளில் சரியாகிற விஷயமா இருக்கலாம், இல்லைனா கண்டிப்பாக மாத்திரை எடுக்கிற அளவுக்கு இருக்கலாம், அப்படி இல்லைனா சைக்கோசிஸ் அப்படின்னு நம்ம அதை பற்றியும் பேசியிருக்கோம், அது வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் தேவைப்படும், மெடிகேஷன்ஸ் தேவைப்படும். மாத்திரை எடுத்தாங்கன்னா ரெடி ஆயிடலாம், நார்மல் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 4வது பார்ட் அப்படின்னு சொன்னால் கம்யூனிகேஷன். ஒரு ஃபேமிலியில் ஒரு தாய் தகப்பன் ஒரு குழந்தைங்கிறது ஒரு மென்டல் ப்ராப்ளம் இருக்கும்போது அந்த ஒரு கம்யூனிகேஷன் எப்படி பேசுகிறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பார்த்திங்கன்னா ரோல் மாடலிங், ஒரு தாய் தகப்பன் எப்படி பேசுகிறாங்களோ அதுதான் குழந்தை பார்க்க போகுது. நீங்கள் உட்காந்து நீ இப்படி பேசு, நீ அப்படி பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்க முடியாது. அதை நம்ம எப்படி பண்ணுறோமோ அதுதான் வரும். ஸோ அதனால் நம்மளோட சேஞ்ச், நம்ம என்ன தப்பு பண்ணுறோமோ, நம்ம என்ன கம்மி பண்ணுறோமோ அதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். முக்கியமான ஒரு விஷயம், எல்லா ஃபேமிலி இன்வால்வ் ஆகணும். மாத்திரை மட்டும் கொடுத்து தெரப்பி மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு அப்பாவோ ஒரு ஃபாதர்-இன்-லா மதர்-இன்-லாவோ இல்லைன்னா அவங்களோட அம்மா அப்பாவோ இது புரிஞ்சுக்கலைன்னா அந்த ப்ராப்ளம்ங்கிறது மாறாது, சேஞ்ச் ஆகாது. அந்த என்வாயர்மெண்ட்டுங்கிறதும் நீங்கள் சேர்ந்து சேஞ்ச் பண்ணாதான் அந்த ஒரு மென்டல் ஹெல்த் ஆஃப் அம்மாவும் அப்பாவும் சேஞ்ச் ஆகும், குழந்தை வளர்ப்பு நல்லா வரும். ஒரு நீண்ட நெடிய விவாதம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு பதிலாக நல்ல ஒரு அனுபவ பகிர்வு தான் சொல்ல முடியும். வந்திருந்த அனுபவம் மிகுந்த தேர்ந்த மருத்துவர்கள் அவங்களுடைய அன்றாட அனுபவத்திலிருந்து அவங்களுடைய ஒவ்வொரு நாளிலும் அனுபவித்த பார்த்த
அவங்க கொடுத்த அந்த மருத்துவ நிலையிலிருந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. நமக்கு தெரியும், நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறது தான், இந்த தலைப்பு ஒவ்வொரு முறையும் அறம் செய்ய எடுக்கிற தலைப்பு ஏதோ ஒரு போடா ஒரு 4 எபிசோடு கொண்டு போகலாம் அப்படின்ற தலைப்பு கிடையாது. அது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய நடத்தை மாற்றத்தில் ஒரு பெரிய பங்காற்றுது அப்படின்றதெல்லாம் உண்மை. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா குழந்தையினுடைய வளர்ப்பு நிலையில் தாய் மற்றும் அதோட தந்தை பெற்றோராக இருக்க இந்த இருவருடைய பங்களிப்பு எப்படிப்பட்டதாக இருக்குது, அவங்களுடைய மனநிலை சரியாக இருக்கும் பொழுது தான், அந்த 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 மனநிலை சமநிலையாக இருக்கும் பொழுது தான் அந்த குழந்தையினுடைய வளர்நிலை, அதனுடைய வளர்ச்சி, அது உடல் சார்ந்தா இருக்கட்டும் உள்ளம் சார்ந்தா இருக்கட்டும், இரண்டுமே சரியானபடி நல்ல ஒரு சூழ்நிலை அமைக்கப்பட்டு நல்ல விதமாக வளர்த்தெடுக்க முடியும். அது என்னமோ ஒரு குழந்தை பிறந்து ஒரு வருஷம் அப்படி கிடையாது. அப்படியே அதனுடைய அடுத்த ஒவ்வொரு ஆண்டுமே அது வளர 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 இந்த பெற்றோருடைய பங்களிப்பு, அவங்களுடைய மனநிலை, மன வலிமை என்பது மிக மிக முக்கிய காரணம். அந்த வகையில் தான் இப்போ நம்ம கடந்த வாரங்களில் பேசுனது, ஒருவேளை இந்த பெற்றோர்களுக்கு இருக்கிற பிரச்சனையாக இருக்கக்கூடிய அந்த மனம் சார்ந்த பிரச்சனை, மனம் சார்ந்த நோய், இல்லை மன சார்ந்த சிதைவு, இது மாதிரி ஏன்னா நிறைய விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு குழந்தைங்களுடைய வளர்ச்சியில் பாதிப்பு ஏற்படுத்துன்றதான் அவ்வளோ அழகாக, ரொம்ப ஆழமாக, ஆணித்தரமாக நம்மளுடைய தேர்ந்த மருத்துவர்கள்லாம் பேசினாங்க. உங்கள் சார்பாக நிச்சயமாக வந்திருந்த மருத்துவர்கள் அத்தனை பேர்த்துக்குமே மாதா தொலைக்காட்சி சார்பாக, கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பு சார்பாக ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ டாக்டர்ஸ், தேங்க்யூ. இந்த டாப்பிக்கை செலக்ட் பண்ணுறதே ஒரு பெரிய ஒரு இப்போ வந்து கலை தேர்ந்த கலைஞராகிட்டாங்க. இந்த டாப்பிக்கை செலக்ட் பண்ணுறதில்ல, யாராவது இனிமேல் ப்ரோக்ராம் பண்ணணுமா, டாபிக் வேணுமா, ஷில்பா டாக்டருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி இதை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த கண்டென்ட், இந்த விஷயத்தை பற்றி பேசணும் சொல்லி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அன்பான நேயர்களே, மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், அறம் செய் இது போன்ற பல தலைப்புகளை இன்னும் அதிகமாக எடுத்து உங்கள்கிட்ட நாங்கள் வரப்போகிறோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், நீங்கள் பார்க்குறதோடு மட்டுமில்லாமல் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்குமே இதை வந்து அறிமுகப்படுத்துங்க. முக்கியமாக பெற்றோர்கள், ஆசிரியர்கள் நிச்சயமாக அந்த நிகழ்ச்சியை பார்க்கணும். அதுதான் எங்களுடைய பெரிய வேண்டுகோள். அதே போல் இந்த நிகழ்ச்சியினுடைய நேரம் இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறது. மீண்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன், இந்த நிகழ்ச்சி மாதா தொலைக்காட்சியில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 8:30 மணிக்கும் மற்றும் அதனுடைய மறு ஒளிபரப்பு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கும் ஒளிபரப்பாகுது. ஒருவேளை நான் வந்து சேனலை பார்க்க முடியல, பார்க்க மறந்துட்டேன் அப்படின்னா கவலைப்படாதீங்க. நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்க போகிற இந்த ஸ்ட்ரிப்பில் இருக்கிற இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் மீண்டும் உங்களுடைய அலைபேசியின் வழியாகவோ இல்லை மீண்டும் உங்களுடைய கேஜெட்ஸ் வழியாகவோ நீங்கள் பார்க்கலாம். அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் எங்களுக்கு அதை வந்து ரிப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு கமெண்ட்ஸ் போடுங்க, இன்னும் என்னென்ன செய்யலான்னு சொல்லுங்கள். அன்பான நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரத்திலிருந்து ஒரு நல்ல தலைப்போடு உங்களை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். இது கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.